الصلاة خير من النوم. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஆச்சா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன்டி. என்ன காலையிலே போனு? இல்லை ஆச்சா, நேற்று நைட்டு ஃபௌஜியாவுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுதான் சரி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். அப்படியா? நான் முந்தானேத்து ஃபோன் பண்ணனே, எதுவுமே சொல்லலையே என்கிட்ட அவ. சரி வாங்க போய் பார்ப்போம் என்னன்னு சொல்கிறான்னு. போய் பார்த்துட்டு வரலாம், வரியா? சரி ஆச்சா, இன்ஷால்லா வா, நம்ம நேரில் போய் என்ன பார்த்துட்டு வரலாம். யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். பிஸ்மில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். உட்காரு. என்ன ஃபௌஜியா, எப்படி இருக்கிற? நேற்று நைட்டு உனக்கு கால் பண்ணேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. உன் குரல் ஏதோ சோகமாக இருந்துச்சு. சரிதான், ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தோம். என்ன ஆச்சு ஃபௌஜியா? என் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு என்னோட கணவர் போவேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே ஒவ்வொரு திருமணத்துக்கும் போவேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு யாரு தான் வருவா? அதான் ஒரே மனக்கவலையா இருக்கு. அட, இதுதான் உன் பிரச்சனையா? நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். கல்யாணம்னாலே நம்ம மக்கள் எப்படி வச்சிருக்காங்கன்னா, 1000 பேரை வச்சு ஆடம்பரமா செலவு பண்ணி அனாச்சாரங்கள்லாம் சேர்ந்து செஞ்சு இப்படிலாம் நடந்தாதான் திருமணம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அது மிகப்பெரிய பாவம் பூஜையா, பெரிய தீமையான செயல். நல்ல விஷயத்துக்கு நம்ம முன் உதாரணமா இருக்கலாமே தவிர கெட்ட விஷயத்துக்கு நம்ம முன் உதாரணமா ஒரு காலமும் இருக்கவே கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருமணம் எப்படி திரும்ப நடந்துச்சு? சஹாபாக்களுக்கு கூட தெரியாம நடந்திருக்கு. அதே போல சஹாபாக்களுடைய திருமணமும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமலே நடந்திருக்குன்னா பாரு. ஒரு நெருக்கமான உறவுனா ரசூலுல்லாஹ்வை தாண்டின உறவு இருக்க முடியுமா இந்த உலகத்துல? ஆனா ரசூலுல்லாஹ்வையே கூப்பிடாம சஹாபாக்கள் திருமணம் செஞ்சிருக்காங்கன்னா அப்ப திருமணம் என்பது என்ன? 1000 பேர் சேர்த்தாதான் திருமணமா? கிடையாது. அதுல முக்கியமான விஷயம் என்ன? ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள ஒரு ஒப்பந்தம் இல்லையா? அன்றைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க? வலிமாவே நம்ம என்ன பண்ணலாம், ஆடம்பரம் இல்லாம எளிமையா கொடுக்கறதுதான் பர்க்கத்தே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அன்றைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் இருக்கட்டும், சஹாபிய பெண்மணிகளா இருக்கட்டும், அவங்க செஞ்ச தியாகங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம என்னமோ பெரிய ஒரு தியாகமா செஞ்சுட்டோம். சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா இந்த இடத்துல? நாம என்ன மார்க்கத்துக்காக உசுரையா கொடுத்துட்டோம். ஆனா அன்றைய காலத்துல சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க தெரியுமா? மார்க்க விஷயத்துல எது சொன்னாலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அவ்வளவு தியாகங்களை அன்றைய காலத்துல சஹாபிய பெண்மணிகள்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்றோம்? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அவங்க கோச்சுப்பாங்க, என்னுடைய உறவினர்கள் என்கிட்ட சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக நம்ம பார்த்துட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை நம்ம என்ன செய்றோம்? ஆனா அவங்களெல்லாம் நம்ம பார்க்காம எது சரி எது தப்புன்னு நாம அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கணும். இதை விட பல கவலைகளா இருக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிவுள்ள பெண் எந்த அளவுக்கு சமாளிச்சிருக்காங்க தெரியுமா? அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த அளவுக்குனாக்கா ஒரு கொடிய மனித மிருகமா இருக்கக்கூடிய யாரு அந்த ஃபிரௌன்ட்டே மனைவியா வாழ்ந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட உள்ளத்துல எது ஆழமா பதிஞ்சு இருந்துச்சு? மார்க்க கல்விதான். அந்த மார்க்க கல்வி மட்டும் அவங்கள்ட்ட இல்லைனாக்கா அவங்களோட நிலை என்ன இருந்திருக்கும்? அல்லாஹ் தாலா தன் திருமையில அத்தஹரீர் என்று சூறால சொல்லி காட்டுறான். 66வது அத்தியாயத்துல 11வது வசனம் நல்லா சொல்லி காட்டுறான். இந்த ஒட்டுமொத்த முக்மீன்களுக்குமே ஒரு முன் உதாரணமாக அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. என்ன காரணம் அதுக்கு சொல்லி பார்ப்போம். அவங்களுடைய அந்த மார்க்க கல்விதான். அல்லாஹ் மட்டுமே வணங்கணும்னு நினைச்சாங்க இல்லையா? ஆனா அவருடைய கணவர் எப்படி இருந்தாங்க? என்ன மட்டும்தான் வணங்கணும். அந்த ஃபிரௌன் என்றவன் என்ன சொன்னா, என்ன தவிர யாராவது வணங்கினாக்கா அவங்க என்ன பண்ணுவான்? அவங்க உயிரே எடுத்துருவான். அந்த அளவுக்கு கொடிய ஒரு மனிதன்ட்ட மனைவியா வாழ்ந்தாங்க. உள்ளத்துல ஈமான ஏந்திரவங்களா இருந்தாங்க. மார்க்க அறிவுள்ள சிறந்த பெண்மணியாக விளங்குறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பெண்மணி வாழ்ந்த இந்த உலகத்துல அவங்களுடைய எல்லா வரலாறுகளும் தெரிஞ்சு நாம அவங்களோட உள்ளத்தை எப்படி வச்சிருக்கணும்? அவங்களுடைய ஒரே ஒரு இலக்கு எதுவா இருந்துச்சு தெரியுமா? அந்த சொர்க்கம் மட்டும்தாண்டி. சொர்க்கன சாதாரண ஒரு விஷயமா? அதோடைய உள்ளாக்கத்தை அவங்க உணர்ந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, சொர்க்கத்துல ஒரு மன்னனா இருக்கக்கூடிய மனைவி எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஒரு நாட்டுடைய மகாராணி இல்லையா, கோபுரத்துல வாழ்ந்திருப்பாங்க, மாளிகையில வாழ்ந்திருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க அதெல்லாம் பெருசுபடுத்தவே இல்லை. சர்வசாதாரணமா என்ன பண்ணிட்டாங்க?
அந்த வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு நினைச்சாங்க. அதுலயும் அல்லாஹ் கிட்ட என்ன மாதிரி பிரார்த்தனை செஞ்சாங்க, சொர்க்கத்துல எனக்கு அழகான ஒரு வீடை கட்டிக்கூடியா அல்ல அப்படின்னு பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க இல்லையா. அவங்க சொர்க்கத்துல அந்த வீடு இலக்கா இருந்துச்சுன்னா நம்மளுடைய மார்க் அறிவு எந்த அளவுக்கு இருக்கு சிந்திச்சு பார்க்கணும்ல. மார்க்க கல்வியை நம்ம சிறந்து விளங்கக்கூடிய பெண்களாக இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் சர்வசாதாரணமா இந்த விஷயத்தை கடந்து போகக்கூடியவங்களா இருக்கணுமா? என்னதான் கொடிய மனிதனா அவரோட கணவர் இருந்தாலும் அவங்க எப்படி மார்க்கத்துக்கு அவங்க எப்படி இருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. ஆனா உன் கணவர் எப்படி இருக்கிறாங்க, மார்க்க கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருக்கிற நல்ல விஷயத்த தானே சொல்றாரு. ஏன் ஐஷா நீ தான் சொல்ல அவள்கிட்ட. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு சிறந்த பெண்மணின்னு. அவங்களுடைய கணவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மனைவி கிட்ட தான் போனாங்க. அப்போ கணவன் நமக்கு நல்ல விஷயத்த தான் சொல்றாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணும், அதை ஏத்துக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சிரமமான ஒரு நேரம் வருது. அப்ப அந்த சிரமத்துல கூட எங்க போறாங்க, தன்னுடைய மனைவியை தேடி தான் போறாங்க. அப்போ அந்த மனைவியை தேடி போகும்போது அந்த மனைவி என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, இங்க பாருங்க அல்லாஹ் ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்லக்கூடிய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னாக்கா, அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல பண்புகளை பாக்குறாங்க. அதே போல இப்ப உங்களுடைய கணவரா இருக்கட்டும், அவர் இப்ப உங்ககிட்ட என்ன சொல்றாங்க, நீ மார்க்கத்துக்கு முரணான கல்யாணத்துக்கெல்லாம் போவாத அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க கல்வியை தான் எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ நானா என்ன சொல்றாங்களோ இன்ஷால்லா அதுபடி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பெண்ணா தான் நம்ம இருக்கணும். இங்க பாரு ஃபௌஜியா, இந்த கல்வியகத்துலதான் நம்மளும் படிச்சோம். நமக்கு ஆரம்பத்துல எது சரி எது தவறுன்னா தெரியாது. நம்மளும் மார்க்கத்துக்கு சில முரணான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனா இந்த கல்வியகத்தால நாங்களும் இன்ஷால்லா மார்க்கத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறோம். அப்ப இன்ஷால்லா நீயும் இந்த மாதிரி நெல்லிக்குப்பத்துல இருக்கிற தௌஹீத் கல்வியகத்துல சேர்ந்த அப்படின்னாக்கா உனக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறது இன்ஷால்லா தெரிய வரும். அப்போ நீ உன் வாழ்க்கையில செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்போ நீயும் என்ன பண்ணலாம், 4 பேருக்கு ஒரு முன் உதாரணமா ஒரு சிறந்த பெண்ணா இன்ஷால்லா நீயும் மாறலாம். ஏன் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பத்தி கத்தீஜா ரலியல்லாஹு அவங்க பத்தி சொல்றானாக்கா, அந்த மார்க்க கல்வியில அவங்க உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க குடும்பத்தையும் அவங்க ரன் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பெண்ணுமே குடும்ப வாழ்க்கையில நல்லது கெட்டதை சந்திக்கக்கூடியவங்களா இருக்கும். அதுக்கு அடிப்படை எது இருக்கணும்னா மார்க்க கல்வி இருக்கணும். அதை தேடி நம்ம போகக்கூடியவங்களா இருக்கணும். குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து போறதுக்கு ஒரே ஒரு தீர்வு மார்க்க அறிவு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பெண்ணா இருக்கணும்னாக்கா மட்டும்தான் அதை அறியக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். யாரு அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வரல் அன்ஹு, அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள், நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் அப்படிங்கிறான். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு அந்த காலத்துல பெண்மணிகள் மார்க்க கல்வியில சிறந்து விளங்கி இருந்தாங்க அப்படின்னாக்கா அல்லாஹுடைய பொருத்தம் கிடைச்சிருக்கோங்கிறத நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லோரும் ஒரு காலத்துல சில தவறுகளை செஞ்சிருப்பாங்க தான். அது என்னைக்கு நம்ம திருத்திக்கணும் அப்படின்னாக்கா, என்னைக்கு நம்முடைய உள்ளத்துல இந்த மார்க்க கல்வி வருது இல்லையா, அப்போதான் இன்ஷால்லா நம்ம என்ன செய்யணும், திருத்தி கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் நானும் என்ன மார்க்க கல்வியில சேர்ந்து படிச்சு அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய பெண்மணியா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் சிறந்த பெண்மணியா மார்க்கத்துல மார்க்க அறிவுடைய சிறந்த பெண்மணியா அல்லாஹ் அவங்களுக்கு விளங்குறதுக்கு உதவி செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.